Good morning students, I am Vettri from Chemistry Simplified Tamil. இப்போ limiting reagent and excess reagent உடைய base பண்ண sums பார்க்க போகிறோம். இப்போ வந்து identify the limiting reagent and excess reagent in the following question அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இது மாதிரி லிமிட்டிங் reagent பார்க்குறதுக்கு வந்து உனக்கு 4 ஸ்டெப் இருக்குது. என்னென்ன ஸ்டெப் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை ஸ்டாக்கியோமெட்ரி. இதில் எது சின்னதாக வருதோ அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். அதை வச்சு நீ லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிப்ப. அதுக்கப்புறம் யூ ஃபோக்கஸ் ஆன் த கொஸ்டின். இதுதான் நான் கொடுக்குற 4 ஸ்டெப். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைட் பை ஸ்டாக்கியோமெட்ரி தட் இஸ் மோலார் ரேஷியோ. இங்கே பாருங்கள், இது வந்து ஏ வந்து 4 மோல் டிவைட் பை 2. இப்போ நான் மோலார் ரேஷியோ ஆஃப் த ஏ எழுதுகிற பாருங்கள். 4/2 = 2. இங்கே 5/3 உனக்கு என்ன வரும் 1.6. அப்போ எது சின்னது? இதுதான் சின்னது, இது பெருசு. திஸ் இஸ் ஸ்மாலர். ஸோ திஸ் இஸ் யுவர் எல்ஆர். தட் இஸ் கால்ட் பி இஸ் த எல்ஆர். இந்த இடத்துல எழுதிக்க பாருங்க, பி இஸ் த லிமிட்டிங் ரீஜன். அப்போ ஏ இஸ் த எக்ஸஸ். இப்போ அடுத்த கொஸ்டின் போனோம்னா அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் 14 டிவைட் பை 4. இந்த இடத்துல 15 டிவைடட் பை 5. இதை கேன்சல் பண்ணால் உனக்கு 3. இதை கேன்சல் பண்ணோம்னா உனக்கு 7/2. தட் இஸ் கால்ட் 3.5. இது வந்து உனக்கு 3. அப்போ இதுதான் ஸ்மால். ஓகேவா? அப்போ Q தான் உனக்கு என்னது? லிமிட்டிங் reagent. ஓகே, this is the way you have to find out the limiting reagent. Thank you children. Good morning students. இப்போ நம்ம இந்த கொஸ்டினில் லிமிட்டிங் அண்ட் எக்ஸஸ் பார்க்கலாம். For the reaction A plus 2B gives C. இதில் 5 moles of A and the 8 moles of B will produce what is it? இது வெரி சிம்பிள் கொஸ்டின். அது புரியறதுக்காக இப்போ இது மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. எழுதிட்டு 5 moles of A இந்த இடத்துல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A வந்து 5. B வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 8 moles of B. இதை எழுதிடுங்க. ஓகே, அப்போ வாட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் 5/8. ரெண்டாவது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைட் பை ஸ்டாக்கியோமெட்ரி. நீங்கள் வந்து 5/1 போட்டுக்கிறேன், இங்கே 8/2 போட்டுக்கிறேன். இங்கே வர்றது 5, இங்கே வர்றது 4. ஸோ ஹூ இஸ் ஸ்மாலர்? திஸ் இஸ் த ஸ்மாலர். ஸோ திஸ் இஸ் த லிமிட்டிங் ரீஜன். அதுக்கப்புறம் என்னது? இதை தான் நீ சியோட கனெக்ட் பண்ணணும். அப்போ எப்படி எழுதுறேன்னா, மோலார் ரேஷியோ ஆஃப் பி, அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி டிவைட் பை ஸ்டாக்கியோமெட்ரி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சி பை ஸ்டாக்கியோமெட்ரி. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி உனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க. 8 டிவைட் பை ஸ்டாக்கியோமெட்ரி 2 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சி வேணும், அதே ஸ்டாக்கியோமெட்ரி 1. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சி எவ்வளோ உனக்கு 4 இஸ் த ஆன்சர். இது மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக வச்சுக்க, 2 பி வந்து ஒரு சியை தருது. அப்போ 8 எடுத்துக்கிட்டோம்னா அதில் பாதி 4 அப்படியே நீங்கள் டிக் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இது மாதிரி ஈஸியாக நீங்கள் லிமிட்டிங் ரீஜனை கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.